Taste the Daily. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பண்பொழி திருமலைக்குமார சுவாமி கோயிலில் தைப்பூச விழாவின் 7ஆம் நாளில் முருகர் சண்முகர் எதிர்சேவை வைபவம் சிறப்பாக நிகழ்ந்தது. இந்த வைபவத்தில் சுவாமிகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு நகரீஸ்வரமுடையார் கோயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதில் ஏராளமான சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 30ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் 1008 தாமரை மலர்களை யாக வேள்வியில் போட்டு வழிபட்டனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சக்தி விநாயகர் மற்றும் பாலசுப்பிரமணியர் கோயில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஹோமங்கள் நடைபெற்று கலசங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து குடமுழுக்கு நடைபெற்று பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிவசுப்பிரமணியர் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. குன்னூர் விபி தெரு பகுதியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குடமுழுக்கு நடைபெற்று புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கமிட்டு வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அண்ணாமலையார் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள இனாம் சமயபுரத்தில் ஆதிமாரியம்மன் கோவிலில் மாசி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா தொடங்கியது. பக்தர்களால் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட பூத்தட்டுகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்த பின்னர் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சமயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தட்டுகள் மற்றும் வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட பூக்கள் அம்மனுக்கு சாற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மார்ச் 2ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது.